நேயர்கள் அனைவரையும் இப்போ நான் சுஃபியான் ஜேர்னலிஸ்டினுடைய கட் அண்ட் ரைட் எனது பார்வை, தேமுதிகவுக்கு இவ்வளவு இடங்களை கொடுத்துட்டாங்களே, அது மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்படுத்தத்தானே செய்யும். தேமுதிகவோடு 0.4% வாக்குகளை கொண்ட அந்த கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சீட் 2 சீட் இல்லைங்க, தேர் அலாட்டை, அதாவது 10 சீட்டு. அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத அவர்கள் கொதிப்பு இருக்கிறார்கள். இப்போ அதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா? தொல் திருமாவளவன் ரொம்ப போராடி 8 சீட்டை பெற்றிருக்கார். காங்கிரஸ் ரொம்ப போராடி 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே போன்று மையம் 2 சீட்டு 3 சீட்டுன்னொன்னே எனக்கு மரியாதையை போயிட்டு நீனே நின்றுக்கன்னு சொல்லிட்டு மையம் கொடுத்துட்டு போயிட்டான். மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு 5 தான், வைகோவுக்கு குறைச்சி 4. எல்லாரையும் இப்போ அவங்க பேர் என்னது, இந்தியன் முஸ்லீம் லீக்கு, மனிதநேய மக்கள் கட்சி, எல்லாருக்குமே 3-2 ஆக்கி கொங்கு எல்லாருமே குறைச்சிட்டாங்க. இப்போ ஏன் இந்த தேமுதிகவுக்கு அவங்க 10 சீட்டை கொடுத்தாங்க, வேல்முருகனையும் வெளியே அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாக இருக்கிறது. திமுகவுடைய கால்குலேஷன் 2 கால்குலேஷன். ஒன்று அல்ல, எல்லாமே சாதி கால்குலேஷனை வச்சு தான் அவங்க 10 சீட்டை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சில காரணங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவாலயத்தின் வாயிலாக, சில பத்திரிகைகளின் வாயிலாக நமக்கு கிடைத்த அந்த கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால், கடந்த 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் கோலாற்றினார். அந்த காலகட்டத்தில் அவர் பெற்ற 6% வாக்குகள், அதற்கு பின்பு பெற்ற 8.5% வாக்குகள், அதற்கு பிறகு பெற்ற 10.29% வாக்குகள், எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்தது, 41 இடங்களை 2011 அம்மாவிடம் பெற்றது, அதற்கு பிறகு அவர் அதில் வெற்றி பெற்ற 29 தொகுதிகள், இப்படியெல்லாம் ஒரு கால்குலேஷனை போட்டு முதலாக வன்னிய சாதியின மக்களிடத்தில் நடிகர் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்திற்கு மீண்டும் ஒரு உரு கொடுத்திருக்கிறார்கள் என்று திமுக தரப்பில் நமக்கு செய்தி. முதலாவது காரணம், வன்னியர் பெல்ட்டை அந்நியருக்கு இல்லை என்பதை மாற்றியவர் விஜயகாந்த். அதனால் அவர் இப்பொழுது மறைந்து போனாலும், அன்று அதிமுகவோடு சேர்ந்து நின்றுதான் அவர்கள் 2011 29 இடங்களில் வெற்றி பெற்று மறைந்த கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியாக மாறினார். அது அப்போது உள்ள காலகட்டம். இந்த கால்குலேஷனை திமுக பார்க்கிறது ஒரு டார்மனா, மறைந்து இன்றும் வன்னியர்களின் ஆதரவு தேமுதிக விஜயகாந்த் அப்படி இருக்கு. அதனால் முதல் தேர்தலில் அவர் விருத்தாச்சலம், இந்த மாதிரி பகுதிகள், ரிஸ்வந்தியம், விழுப்புரம், திண்டிவனம், இந்த மாதிரி அதிக வன்னியர்களுடைய இடங்களில் அவர் மகத்தான வெற்றி பெற்றார். அந்த வெற்றி அவரை ஒரு பெரிய அளவிலே கொண்டு சேர்த்தது. அதனால் இந்த முறை நாம் அதை பரிசீலித்து அவர்களுக்கான இடத்தை கொடுப்பதற்காக திமுக முடிவு செய்திருக்கிறது. அதற்கு திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது, 2011ஆம் தேர்தலில் வெற்றி பெற்றது தொகுதிகளை காட்டுறாங்க திமுக காரங்க. என்ன தொகுதிகள்? தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதிகளை கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, எழும்பூர் தனி, ஆலந்தூர், செங்கல்பட்டு, செய்யூர் தனி, மதுராந்தகம் தனி, சோளிங்கர், ஆம்பூர், போலூர், ஆரணி, செங்கம் தனி, ரிஷ்வந்தியத்தில் விஜயகாந்த் வென்ற தொகுதி, திருக்கோவிலூர், தர்மபுரி, மேட்டூர், சேலம், நாமக்கல், செங்கவள்ளி தனி, திருச்செங்கோடு, செந்தாமங்கலம் தனி, ஈரோடு கிழக்கு, மயிலாடுதுறை, பேராவூரணி,
திருவெரும்பூர், மதுரை மத்தி, திருப்பரங்குன்றம், ராதாபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் அம்மாவோடு கூட்டு சேர்ந்து தேமுதிக வென்றது. இப்போ இதில் பெரும்பாலான தொகுதிகள் வன்னியர்கள் நிறைந்த தொகுதி அப்படிங்கிறத தான் இப்போ திமுக கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. விஜயகாந்த் அவர்கள் வன்னியருடைய பெல்ட்டில் ஒரு பெரும் மதிப்பீட்டை பெற்றவர். சாதி இனத்துக்குள் தங்களை அடையாளப்படுத்தாத அந்த மக்கள் விஜயகாந்திற்கு வாக்களித்தார்கள். விஜயகாந்துக்கு நல்ல செல்வாக்கு இருந்த நிலையில் தேமுகவின் ஓட்டுகளை அள்ளியது. இப்போ அதை உணர்ந்துதான் அவருடைய மரணத்திற்கு பின்பு மனைவியை வைத்து ஒரு அனுதாப அலைகளை ஏற்படுத்தி தற்போது வெற்றி கொள்ளலாம். குறிப்பாக விருத்தாச்சலம், ரிஷ்வந்தியம் தொகுதிகளில் களமிறங்கி அவர் வெற்றியும் பெற்ற கடந்த காலத்தையும் திமுக தலைவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இப்போ என்னன்னா, இப்போ 2016-21 அவருடைய கூட்டணி தனித்து நின்றதால் அவர் வெற்றிக்கு சோபிக்க முடியவில்லை. அதையும் திமுக உணர்கிறார்கள். ஆனால் வலுவான அதிமுகவோடு சேரும்போது இந்த வாக்குகள் அவர்களுக்கு பூஸ்ட் ஆகுது, எக்ஸ்ட்ரா பூஸ்ட். அதே போல் வலுவான திமுகவோடு சேர்கின்ற போது தேமுதிக வாக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டாக திமுகவுக்கு கண்டிப்பாக அமையப்போகிறது என்று திமுக தலைமை அவர்கள் இப்பொழுது நம்பியதன் விளைவாகத்தான் தேமுதிகவுக்கு உதவும் என்ற முதல்வர் அவரை கூப்பிட்டு கண்ணியப்படுத்தி சுதீஷுக்கும் டிக்கெட்டை கொடுத்து 10 சீட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது அல்லாமல் ரெண்டாவது ஒரு ஃபேக்டர் என்னென்னா, மாற்று சமூகமான வன்னிய மக்களோ அவர்கள் எந்த காலத்திலும் சாதி பார்க்க மாட்டார்கள். எப்போதும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சாதி அடையாளத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வரக்கூடாது என்பது உறுதியானது. அதே சமயம் இந்த அம்மா நாயுடு சமூகத்தை சார்ந்தவர், தெலுங்கு. அதனால் மதுரை, தேனி, அது மட்டும் இல்லாமல் விருதுநகர் மாவட்டங்களில் ஏராளமான நாயுடு சமூக மக்கள் வாழ்கிறார்கள். கோவையிலும் நாயுடு சமூக மக்கள் வாழ்கிறார்கள். சென்னையிலும் நாயுடு சமூக மக்கள் வாழ்கிறார்கள். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் எல்லா இடங்களிலும் வாழுகிற அந்த மக்கள், வைகோ அவர்களும் நாயுடு சமூகம், தேமுதிகவும் நாயுடு சமூகம், தெலுங்கர்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்கப்பட்ட திமுகவில் ஏராளமானவர்கள் நாயுடு சமூகம். ஆக இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி ஒரே கல்லில் 2 மாங்காய். ஏன்னா இந்த முறை சசிகலா அம்மையார் பெரியவரோடு கூட்டணியில் இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் வன்னியர்களில் அந்த பக்கம் கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த கூட்டணி கண்டிப்பாக உடைய போகிறது. ஏற்கனவே திமுகவுக்கு ஓரளவுக்கு வன்னியர் பெல்ட்டில் ஒரு வருவா இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டாக நாம் அங்கே நின்னா தேமுதிகவை கூட்டணி சேர்ந்தால் நமக்கு ஒரு வலு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த முறை திமுகவின் கூட்டணி கணக்காக உள்ளது. ஆனால் இதில் ரொம்ப பரிதாபம் யார் என்றால் திரு கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் அவர்கள் ஒரு நல்ல இன்டெலெக்சுவல் தான், ஒரு சினிமா தலைவர். அவருக்கு 3 தொகுதிகளை கொடுத்து 3 உதயசூரியனில் நிற்கிறங்கிறத அவரை கேவலப்படுத்துறதுக்கு ஒப்பும். தொல் திருமாவளவனை ஒரு ஒரு முக்கியமான தலைவர், அவருக்கு ரொம்ப குறைய கொடுத்தது, கேவலப்படுத்தினது. கம்யூனிஸ்டுகள் ரொம்ப பல வருஷமாக உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களையும் இந்த முறை கேவலப்படுத்திட்டார்கள். காங்கிரஸ் கட்சி டெல்லிக்கு போய் அசிங்கப்பட்டு வாங்கி 27 தொகுதிகள் 28 தொகுதிகள் அவங்க பெற்றார்கள். இருந்தாலும் ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு நாம் சீரியஸாக உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்து பத்திரிகைகளில் வந்த செய்திகள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அனலிட்டிக்கல், நான் இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ வருது. நான் இதை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு கால்குலேஷன் அவங்க இருக்கிறாங்க. இது தெலுங்கு லாபி இருக்கானா? நிச்சயமாக இருக்கிறது. நாயுடு லாபி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான லாபி இருக்கிறது. வன்னியர்களுடைய வாக்குகளை குறிவைத்திருக்கிற லாபி இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு முஸ்லீம்கள் எப்படியாவது வாக்களித்து விடுவார்கள். அவர்களுக்கு வேறு வாய்ஸே இல்லை. கிறிஸ்தவர்கள் வாக்கள் இந்த மாதிரி ஜோசப் விஜய்க்கு கேத்தலிக்ஸ் வாக்குகள், கத்தோலிக்கர்களுடைய ஆர்சி கிறிஸ்தவர்களுடைய வாக்கு போகிறது என்று நான் சொல்லியிருந்தேன். இப்போது வன்னியர்கள் வாக்குகளையும் பெறலாம், நாயுடுகளின் வாக்குகளை பெறலாம். அதற்கு இறந்து போன பெரிய
திரு கேப்டன் அவர்களுடைய அனுதாபத்தை பயன்படுத்துவதற்கு அவருடைய மனைவியை விடோவாக கொண்டு நிறுத்துவது நல்ல பலன் தரும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அதற்குத்தான் கடந்த விருதுநகர் தொகுதியில் 5000 ஓட்டு இழுபறியில் விஜயபிரபாகரன் தோல்வியுற்றதையும் அவர்கள் தெற்கில் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், இந்த மாதிரி பல தொகுதிகள் இருக்குது, சாத்தூர், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நாயுடு சமூகத்தை அவங்க கண்டெயின் பண்ணுற, அதாவது அவங்க கணக்கு வைக்கிறாங்க. இப்போ சாத்தூரில் பார்த்திங்கன்னா இவர் இருந்தாலும் யார் நயினார் நாகேந்திரன் நின்றாலும் மறவர் அதே சமூகத்தை சேர்ந்த பன்னீர்செல்வமும் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான். அவரை ரொம்ப எடப்பாடி கேவலப்படுத்திட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படியோ தலித்துகளை மட்டும் அப்படியா ஆடுறபடி இது பண்ணி குறைச்சி அவர் கேட்டதுனால ஒரு 8 சீட்டை கொடுத்து அதை அப்படியே தங்க பக்கம் வச்சுக்கிட்டாங்க. வேதனைகளும் வலிகளும் சாதிய கணக்குகளும் திமுகவில் ஒருபோதும் மாறாது. அது இப்போதும் நிரூபணமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த மாதிரி செய்திகள் நிறைய பார்க்குறேன். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மற்ற இதில் மாதிரி ஒரு யூக தகவல் வராமல் உண்மையான தகவல் வரணுன்னா கட்டன் ரேட்டை நீங்கள் சுஃபியான் ஜேர்னலிஸ்ட் என்னுடைய கருத்தை பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.